ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் நடக்க போகிற தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை எப்படியாவது அந்த நிறுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா நம்முடைய மல்லிக்கு எடுத்துகிட்டு வந்த செயினை மல்லிக்கிட்ட காமிக்கிறப்ப இந்த ரஞ்சிதா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த செயினை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இருக்காங்க. நம்முடைய மல்லிக்கிட்ட அந்த செயினை கொடுத்துட்டு சமூகம் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை நடக்கும், நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம் கிளம்பி போயிடுறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ட்ராவல் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் தான் நம்மளுடைய மல்லிக்குன்னு ஒரு ப்ரைவேசி பிளேஸே இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சாக அவங்க பேக்லேருந்து அந்த ரூம் வரைக்கும் நம்ம மல்லி என்ன வச்சுருந்தாலையும் அவங்க தேடி மோப்பம் பிடிச்சி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த வாட்டியுமே நம்முடைய மல்லி வச்சிருந்த செயினை பார்த்தீங்கன்னா தேடி இந்த ரஞ்சிதா எடுத்துடுறாங்க. இதில் தான் கண்டிப்பாக அந்த செயின் இருக்கோ ராஜ்யமா. ஏன்னா அந்த அன்னபூர்ணியம்மா எடுத்துகிட்டு இந்த மல்லிகிட்ட காமிக்கும் போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதில் நான் அந்த செயின் இருக்குங்க. அதை கையில் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன ஒரு ஆனந்தம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் ஏதோ பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்ட மாதிரியே அவளுக்கு சந்தோஷம் இருக்குங்க. இதை பார்த்து இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன ரஞ்சிதா இதை எதுக்காக நீ தேடி எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இல்லை ராஜ்யமா, கண்டிப்பாக இது இருந்தால் தானே தாலி பிரிச்சுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இதை நாம் எடுத்துக்கிட்டால் அவங்க எப்படி அந்த ஃபங்க்ஷனை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த ரஞ்சிதா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படியாவது நடந்தே ஆகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பெரியம்மா கஷ்டப்பட்டு நமக்காக எல்லா வேலையும் அம்மா மாதிரி இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூமில் இல்லைங்க அந்த நேரம் பார்த்து இந்த ரெண்டு பெருச்சாலையும் நோண்டி செயினை எடுத்துட்டு போயிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயினில் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஏகப்பட்ட இடத்துல செக் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவங்களால இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே முடியாதுன்னு சொல்ல நடத்தினாலே அந்த ஃபங்க்ஷனில் விஜய் மறுபடியும் அந்த மல்லியோட கழுத்தில் அந்த தாலியை கட்ட மாட்டான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா. ஏன்னா அவ்வளோ செக் வச்சுருக்கேன், பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத ரஞ்சிதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த செயினை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டுங்களும் கிளம்பி போயிருதுங்க. போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பிளான் பண்ணது இல்லை தவிர அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுன்றது கொஞ்சம் கூட அறிவில்லை. வயசில் மூத்தவளாக இருக்கா ராஜேஸ்வரி. இப்படி தான் எதுக்காக விஜய்க்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, மல்லி தான் அவனோட ஒய்ஃபு, நீ எதுக்காக ரஞ்சிதா ஆசைப்படுற, நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழணும்ல அப்படின்ற மாதிரி நம்முடைய ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவுக்கு அட்வைஸ் பண்ணலாங்க. அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு துப்பு திறங்கட்ட இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இல்லை உன்னை கண்டிப்பாக விஜய் கூட சேர்த்தி வைப்பா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை கொடுத்து அதுக்கும் ஒரு தண்டசோறு மாதிரி வீட்டுக்குள்ளே இதே ஒரு தண்டசோறு தம்பி வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கு. அவன் கூட இந்த தண்டசோறு தின்னுக்கிட்டு இருக்குங்க. கூடி சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு எனக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனாக ஆன்ல பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.